முயல்கள வந்து கூண்டுகள்ல வளர்க்கும்போது வந்து நமக்கு வந்து நேரம் மிச்சமாகுது இல்லைங்களா? கண்டிப்பாங்க சார். ஆட்களோட தேவையும் வந்து குறையுது. ஆமாங்க சார். ஓகே. கணிசமா குறையுது. இப்ப இந்த பகுதி நேரமா பண்ணலாங்களா? முழு நேரமா பண்ணலாமா? இந்த முயல் வளர்ப்புங்கிறது எப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? சார் பகுதி நேரமாவே பண்ணலாங்க சார். இது முழு ஓகே. நேரமா பண்ற அளவுக்கு நமக்கு டைம் இங்க வேஸ்ட் இங்க ஆகாது. வேலை இல்ல. ஒரு நாளைக்கு எத்தன மணி நேரம் நம்ம வந்து இதுல வந்து செலவிட வேண்டி வருது? காலையில ஒரு அதிகபட்சம் 3 மணி நேரம். ஓகே. சாயந்தரம் அதே மாரி அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரம். அவ்வளோதாங்க ஒரு சார். நாளைக்கு 5 மணி நேரம் பார்த்தா போதுமானது போதும். இல்லைங்களா? ஆனா அந்த 5 மணி நேரமும் நீங்க கரெக்ட்டா பார்க்கணும். ரொம்ப கவனம் எடுத்து கவனம் கவனிக்கணும். எடுத்து பார்க்கணும். அந்த சரி. டைம் எதுக்காக கரெக்ட்டா செலவு பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும் சார். ஓகே. இப்ப இந்த முயல்களுக்கான தீவனம் அப்படின்னு வரும்போது, என்ன விதமான தீவனங்கள் குடுக்குறீங்க? பசுந்தீவனம் என்ன குடுக்குறீங்க? அடர் தீவனம் என்ன குடுக்குறீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா, நம்ம குதிரை மசால் குடுத்துட்டுருக்கோங்க சார். ஓகே, ஓகே. அப்புறம் வேலை மசால் குடுக்குறோம். குடுக்குறோம். மல்பெர்ரி குடுக்குறோங்க சார். ஓகே, அப்புறம் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாரி இதெல்லாம் நம்ம எப்படிங்க? குடுக்குறோங்க சாப் சார். கட்டர் மூலமா கட் பண்ணி குடுக்குறோமா? இல்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே தான் நம்ம குடுத்துறோங்களா? ஃப்ரெஷ்ஷா குடுக்குறோங்க ஓகே, சார். ஓகே. குதிரை மசால் சாஃப்ட்டா தான் இருக்கும் சார். ஆமா. நம்ம வளச்சு வச்சுருவோம். அதே ஓகே. மாரி தான்